மீட்பெரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதிலிருந்து காலத்தினுடைய 26வது நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை சர்தை சபைக்கான கடிதம். ஆதார் வசனம் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6. கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீர் உணர்வடைவன் என்று பெயர் கொண்டிருந்த செத்தவனே ஆயிருக்கிறார். சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, சர்தை சபையானது தியத்தியா சபையின் தென்கிழக்கு பகுதியில தான் மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதாம். மெசபத்தோமியாவிலிருந்து தற்போது ஈராக் அந்த இருந்த சூசா நகரத்துக்கு செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இது அமைஞ்சிருக்கிறதா. லீதியா ராஜ்யத்தின் தலைநகர் நகரமாகவும் சர்தை பட்டணம் ரொம்ப காணப்பட்டதாம். கோரேஸ் அந்த ராஜா கிபி 549 இந்த பட்டணத்தை பிடித்தானா. இந்த பட்டணத்தின் மலையில் காணப்பட்ட ரகசிய பாதை அந்த பிளவு வழியாக உட்பிரவேசித்தானா. ஆண்டியோக்கஸ் இந்த பட்டணத்தை கிபி 618 முற்றுகை போட்டாராம். தேவன் தம்மை சர்வ ஞானியாக இந்த சபைக்கு வெளிப்படுத்தி இருந்தாராம். எல்லாம் அறிந்தவராக வெளிப்படுத்தினார். 7 ஆவிகள் என்பது வெளிப்படுத்த 1:4 தேவனுடைய ஆவிகள் அல்லது 7 சபைகளின் தூதர்களாகுமாம். சபைகளின் மீது தமக்கு இருக்கும் தேவத்துவத்தையும் தேவன் வெளிப்படுத்தினாரா. இயேசுவும் தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறபடியால் தான் வந்தாராம். சிலுவை மரணம் வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினாராம். ஊழியத்திலே, குடும்ப வாழ்விலே மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அதாவது நமது கிரிகளின் வழியா தேவனுக்கு முன்பாக பூரணமுடையதா? அதாவது இல்லையெனில் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசியா மைனரில் காணப்பட்ட எந்த ஒரு பட்டணமும் சந்திக்காத சோர்வையும் மன உளைச்சலையும் இந்த பட்டணம் ரொம்ப சந்திச்சிருக்கிறதாம். வெண்வஸ்திரம் என்பது ஒரு விசுவாசியின் கிரியைகள் மற்றும் நீதியை குறிப்பதாகும். வெளிப்படுத்தல் 19:8 உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தவான்களின் நீதியையும் குறிக்கும். இந்த பட்டணத்துல நடைபெற்று வந்த கம்பளி தயாரிப்பு, சாயம் பூசுதல் தொழில் ஆகியவற்றை இந்த பட்டணம் பிரசித்தி பெற்றதான் விளங்கி இருக்கிறது. இதை குறித்து இந்த சர்தை சபை பெருமையை சொல்லியிருக்கிறது. இந்த சபைக்கு தேவன் கொடுத்ததான மிக சிறிய பாராட்டானது அவர்களுக்கு இருந்த நன்மதிப்பாங்க. அதாவது இந்த சர்தை சபையினுடைய விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட்ட பலவீனங்களை பலப்படுத்தி சத்த நிலைமையிலிருந்து எழ வேண்டியது இருந்தது. அதே போல நிச்சயமா இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தாதி தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. மற்ற சபைகளை இந்த நிச்சயமாக இந்த சர்தை சபையினுடைய தியானத்தின் பகுதியை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.